أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان நன்மையின் பக்கமும் பயபக்தியின் பக்கமும் ஒன்று சேருங்கள், பாவத்தின் பக்கமும் பகைமையின் பக்கமும் ஒன்று சேராதீர்கள். கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, அருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புனிதமான இந்த ரமலான் காலத்தில் வசந்தம் பொழிகின்ற இந்த ஜும்மா நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சமகாலத்திலே நாம் வாழுகின்ற சமூகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே, இரண்டு விதமான உரையாடல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று மும்மொழிக் கொள்கை சார்ந்த விஷயம். இருமொழிக் கொள்கையில் ஒரு சமூகம், ஒரு மாநிலம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்து வருகின்ற பொழுது மூன்றாவது ஒரு மொழியை திணிக்கக்கூடிய ஒரு மேலாதிக்கம் நிகழ்வதற்கு எதிரான ஒரு உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது என்பதை இன்னொரு சமயம் நாம் வாய்ப்பிருந்தால் பேசலாம். இன்னொரு உரையாடல் என்ன என்று சொன்னால், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் நடத்தக்கூடிய உணவு விடுதிகளிலே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஹலால் முறையை நீங்கள் ஏன் பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு பெரிய விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹலால் குறித்த பல பேச்சுக்களும் உரையாடல்களும் விவாதங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களுடைய விவாத அரங்குகளிலும் சமூக ஊடகங்களுடைய விவாத அரங்குகளிலும் நிறைய நடந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் வாழுகின்ற சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. மதுரையிலே ஒரு உணவு விடுதியிலே மதிய உணவருந்த சென்ற ஒரு குறிப்பிட்ட அரசியல் பிரமுகர் எல்லா உணவுகளையும் அவர் வருவித்து விட்டார். எல்லாமே மாமிச உணவு தான், சிக்கன் ஃப்ரை போன்ற எல்லாம் வருவித்து விட்டார். சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவு பரிமாறுபவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இது என்ன ஹலால் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். அவர் ஆமாம் ஹலால் செய்யப்பட்டதுதான் என்கிறார். நான் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவன், நான் எதற்கு முஸ்லிம்கள் செய்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவை நான் ஏன் சாப்பிட வேண்டும்? இந்த உணவு விடுதியினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்கிறார். அவர் வேறொரு சமயத்தை சார்ந்தவர் என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தவராக இருக்கிற பொழுது அவர் ஏன் இஸ்லாமியர்களுடைய உணவு முறையை பின்பற்றுகிறார் என்று கேட்டவுடன் அந்த பரிமாறக்கூடியவனுக்கு பேச தெரியவில்லை. எல்லோரும் சாப்பிட வருகிறார்கள், அதனால் அந்த முறையை நாங்கள் கைப்பற்றுகிறோம், பின்பற்றுகிறோம் என்கிறார். உடனடியாக கோபித்துக் கொள்கிறார். அது குறித்து நிறைய பேசுகிறார்கள். தொடர்ந்து விவாதங்களும் உரையாடல்களும் நிறைய நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த நேரத்திலே நாம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், பொதுவாக ஹலால் என்று சொன்னாலே ஏதோ ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை இறைவன் பெயரால் அறுத்து சாப்பிடுவதுதான் ஹலால் என்று
பொது சமூகத்துக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது. இது மட்டும் ஹலால் முறை அல்ல. ஹலால் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தினுடைய வரையறுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் முறை என்பதை நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேணுதல் இஸ்லாத்திலே உண்டு, ஒரு வரையறை உண்டு. ஹலால் என்பது இறைவனால் மார்க்கத்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயம், ஹராம் என்பது விலக்கப்பட்ட விஷயம். வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் இந்த ஒரு ஒழுக்க நெறியாக, வரையறை நெறியாக இது ஊடாடி இந்த மார்க்கத்தை மக்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். உண்ணுகின்ற விஷயமாக இருந்தால் எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று ஹலால் ஹராம் வரையறை உண்டு. பருகுகிற விஷயமாக இருந்தால் எதை பருக வேண்டும், எதை பருகக்கூடாது. மது அருந்துவது அது ஹராம், கூடாது. இதை பருகலாம் என்று ஒரு வரையறை உண்டு. அதே போல மனிதர்களுடைய தனித்துவம் சார்ந்த ஒரு பாலியல் சார்ந்த இன்பத்தை தூக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முறையாக திருமணம் செய்து அந்த இன்பத்தை துய்த்தல் என்பது ஹலாலாக வரையறுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது அல்லாமல் முறையற்ற வழியில் இன்பம் அனுபவிப்பது, உபச்சாரம் போன்றவற்றை ஈடுபட்டு இன்பம் அனுபவிப்பது என்று சொல்லக்கூடியது ஹராமாக இருக்கிறது என்று எல்லா விஷயங்களிலும் இந்த வரையறை உண்டு. பொருளாதாரம் தேடுகின்றோமா, உழைத்து நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே ஹலால் தான். தவறான வழியிலே வட்டி வாங்குதல், லஞ்சம் வாங்குதல், பிறருடைய பொருளை அபகரித்தல், தவறான முறையிலே சம்பாதித்தல் என்று வருகின்ற அத்தனையும் இந்த மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட ஹராமாக இருக்கின்றது. எனவே இப்படி ஒரு வரையறை என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் இஸ்லாத்திலே உண்டு என்பதை நாம் பிற சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஆடு மாடு கோழிகளை அறுப்பது மட்டும்தான் ஹலால் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறிமுறை, வரையறுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நெறிமுறை, ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்வியல் என்பது இஸ்லாத்திலே அதிகமாக வலியுறுத்தப்படக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த திருமணம் என்று சொல்லக்கூடியதே அவனை ஒழுக்க நெறிக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஹலால் சார்ந்த விஷயமாக இஸ்லாம் பேசுகிறது. மானக்கேடான விஷயங்களிலே இருந்து திருமணம் நிக்காக உங்களை பாதுகாக்கும் என்று வல்ல இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற அந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இணைவு ஒப்பந்தமாக இஸ்லாம் பேசுகிறது. அதனால்தான் பெண்ணின் தந்தை மணமகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது உங்களிடமிருந்து இவ்வளவு தொகை அல்லது இவ்வளவு நகை தங்கம் மகராக பெற்றுக்கொண்டு எனது மகளை அவளுடைய பரிபூர்ண சம்மதத்துடன் உங்களுக்கு நான் ஹலாலான மனைவியாக ஆக்கி தந்தேன் என்கிற வாசகத்தை ஒப்பந்தத்தில் நாம் பேசுகிறோம். இதுதான் ஹலாலான முறை. இது ஒழுக்க மேம்பாட்டினுடைய ஒரு அற்புதமான தொடக்கமாக இஸ்லாம் வாழ்க்கையிலே பேசுகிறது. யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சொன்னால் அதற்கு முடியாது, எல்லாவற்றுக்கும் வரையறை உண்டு. முதலே ஒரு பெண் ஒரு ஆணையோ ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ திருமணம் செய்வதற்கு விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அப்படி விரும்பக்கூடியவர்கள் திருமணம் செய்யக்கூடிய முதலில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையாளர்களாக வல்ல இறைவனான அல்லாஹுவை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த வாழ்க்கை இணைவுடைய முதல் ஹராம் வரையறையாக, ஹலால் வரையறையாக அமைந்திருக்கின்றது. எல்லோரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. பால்குடி உறவுகளை திருமணம் செய்யக்கூடாது, தாய் தந்தையினுடைய உடன் பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு வரையறையை ஹராமாக இஸ்லாம் வரையறுத்து பேசுகின்றது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையிலே ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். ரயில்வே ஸ்தானம் என்று அந்த கதையின் பெயர்.
அந்த கதையிலே ஒரு ராவுத்தர், ஒரு முஸ்லிம் ராவுத்தர் ஒரே நேரத்தில் அக்கா தங்கை என 2 பேரை திருமணம் செய்து வாழ்வதாக அந்த கதையினுடைய போக்கு அமைந்திருந்தார். அந்த கதையை சுதேசிமித்திரனை வாசித்த இஸ்லாமிய பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் உடனடியாக சுதேசிமித்திரனுக்கு கடிதம் எழுதினார்கள். ஒரே நேரத்தில், சமகாலத்தில் ஒரே நேரத்தில் ஒரு இஸ்லாமியன் அக்கா தங்கை என்று இருவரையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, அது ஹராம். அப்படி செய்வது கூடாது என்று எங்கள் மார்க்கம் விதித்திருக்கின்றது. ஒன்று அக்கா மறைந்து விட்டால், மரணமாகிவிட்டால் என்று சொன்னால் அவளுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் அவளை விவாகரத்து செய்தால் அவளுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாமே தவிர சமகாலத்தில் அக்கா தங்கை இருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது ஹராம் என்று பத்திரிகைக்கு எழுதினார்கள். பாரதி இதை படித்தவன் என்ன செய்தான்? வருத்தம் தெரிவித்தான். இது தெரியாமல் நடந்துவிட்ட விஷயம் என்று வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, அந்த கதையை மாற்றி அந்த ராவுத்தர் வேறு வேறு பெண்களை திருமணம் செய்தாக மாற்றி எழுதினார். எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி நேரம் வருகிற பொழுதெல்லாம் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இஸ்லாத்தை ஓரளவு நன்கு வாசித்தவர். ஒட்டல்புதூரில் நடந்த நபி பிறந்த விழாவிலே முகம்மது நபியின் மகிமை என்று 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். பேசியதை அந்த அடுத்த நாளே சுதேசமித்திரன் பத்திரிகையிலே மிகப்பெரிய கட்டுரையாக எழுதியிருக்கிறார், முகம்மது நபியின் மகிமை என்று. அதுபோல் இன்னொரு இடத்திலே இஸ்லாத்தின் மகிமை என்று பேசியிருக்கிறார், அதை சுதேசமித்திரனை கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இந்த 2 கட்டுரைகளும் பாரதியாருடைய கட்டுரை தொகுப்புகளிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டுரைகளை வாசித்தாலே அவருக்கு இஸ்லாம் பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கிறது, வாசிப்பு இருந்திருக்கிறது, தெளிவு இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அப்படி இஸ்லாம் பற்றிய ஒரு தெளிவு உடையவர்களே இஸ்லாத்தின் பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் சொல்லிவிடுகிறார்கள், எழுதிவிடுகிறார்கள். இதான் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு பேராசிரியர் உணவு விடுதியிலே எதற்கு ஹலால் செய்த பரிமாறுகிறீர்கள் என்று கோபித்துக் கொண்டாரே, அவருக்கு ஹலால் என்பது என்ன என்று தெரியாது என்பதல்ல, தெரியும். தெரிந்தே அரசியல் பண்ணுகிறார்கள். ஹலாலை வைத்துக் கொண்டு ஒரு அரசியலை இந்த தமிழ் சமூகத்திலே இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உணவு முறை இருக்கிறது, ஹலால் குறித்து சர்ச்சை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அறிவார்ந்த ஒரு விளக்கத்தை நாம் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அவர்களுக்கு, பிறருக்கு மட்டுமல்ல நமக்குமே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட உணவு முறையை எதை சொல்கிறதுனா ஹலால் மெத்தேடைத்தான் அங்கீகரித்து சொல்கிறது. ஹலால் மெத்தேட்ல, ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு தான் அங்கீகரிக்கப்பட்ட உணவு என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருப்பது மட்டுமல்ல, அதை சட்டமாக ஏற்றி பின்பற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல் மாயிதா 5வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே வல்ல இறைவன் எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று ஒரு பெரிய பட்டியலை தருகிறான். அந்த பட்டியலிலே முதலில் வரக்கூடிய 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? நீண்ட பட்டியலை இதை சாப்பிடக்கூடாது என்று பட்டியல் போடுகிறான். அதுல முதலில் வரக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று தானாக செத்தவற்றை சாப்பிடக்கூடாது, இரத்தம் சாப்பிடக்கூடாது என்று தடுத்திருக்கின்றான். இதுதான் இந்த ஆடு மாடு கோழிகளை ஹலால் முறையில் அறுத்து இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த சட்டம் தான். ஏனென்றால் இரத்தம் சாப்பிடுவது இஸ்லாத்திலே ஹராம், இரத்தத்தை பிடித்து வைத்து வியாபாரம் பண்ணுவதும் ஹராம். முறையாக இந்த குரல் வளையிலே அறுக்கிற பொழுது இரத்தம் முழுக்க வெளியேறி விடுகிறது. ஏன்னா இரத்தம் சாப்பிடுவது ஹராம். ஒரு கோழியை கதவு இடுக்கலை குறித்து கழுத்தை நெரித்தோ அல்லது தண்ணீரில் முக்கிய சாகடிக்கிற பொழுதோ அல்லது ஒரு ஆட்டுக்கிடாயோ மாட்டையோ கழுத்தை முழுக்க துண்டாடுகின்ற பொழுதோ இரத்தம் முழுக்க வெளியேறுவதில்லை, அந்த உடலிலேயே தங்கி விடுகிறது. ரத்தம் உடலிலே தங்குகிற பொழுது ரத்தத்திலே சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் 2ம் உண்டு, மனித உடம்பிலும் உண்டு. உடனடியாக ஒன்று கலக்கிற பொழுது பாக்டீரியாஸ், கிருமிகள் பல உருவாக ஆரம்பித்து விடுகின்றன. மிக விரைவாக அந்த உணவை அதை கெடுத்து விடுகின்றது.
எனவேதான் உடம்பிலிருந்து இரத்தத்தை முழுக்க வெளியேற்றக்கூடிய ஒரு அறிவார்ந்த அணுகுமுறையை இஸ்லாம் அந்த ஆடு மாடு கோழி ஒட்டகம் போன்றவற்றை அறுப்பதிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் இந்த கழுத்து பகுதியை அறுக்கிற பொழுது குரல் வளை மட்டும்தான் அறுபடும். குரல் வளை மட்டும் அறுபடுமே தவிர பிடரி பகுதி அறுபடாத பொழுது பிடரி பகுதியில் தான் மூளைக்கும் இதயத்துக்குமான நரம்பு உள்ளேத்தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது, இரத்த நாளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில நரம்புகள் மூளைக்கும் இதயத்துக்குமான சிக்னல் கொடுக்கக்கூடிய நரம்புகளும் பிடரி பகுதி ஓடிக்கொண்டு, அதை நாம் அறுப்பது கிடையாது, குரல் வளை மட்டும் இருப்போம். அப்போ மூளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வலி அறுத்தவுடன் வலி தாங்க முடியாமல் கைகாலை உதைத்து அந்த ஆடு என்ன செய்கிறது, துடிக்கிறது, கைகாலை உதைக்கிறது. அப்பொழுது அந்த குரல் வளை வழியாக இரத்தம் முழுக்க வெளியேறி விடுகிறது. தான் அடிப்படை. நாம் முழுக்க தலையை துண்டித்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் இரத்தம் வெளியேறும், ஆனால் ஆங்காங்கே தங்கி அந்த கரியை பழுதாக்கிவிடும். மூளைக்கும் இதயத்துக்குமான தொடர்பு அது கடைசி உயிர் அடங்குவது வரை இருக்கிற காரணத்தினால் அது பம்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும், இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். கைகால் உதவியில எல்லா இரத்தமும் குரல் வளை வழியாக வெளியேறும். ஒரு அறிவார்ந்த சுகாதாரமான ஒரு முறை ஹலால் மெத்தட். அதனால் தான் உலக சுகாதார நிலையம், யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை அங்கீகரிக்கும் முறையாக என்ன செய்கிறது, வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை, வேடிக்கையான விஷயத்தை நாம் பேச வேண்டி இருக்கிறது. வட இந்தியாவிலே மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் சிலரை பலரை அடித்திருக்கிறார்கள், பலருடைய வியாபாரத்தை ஒழித்திருக்கிறார்கள். ஏன் மாட்டுக்கறி வைத்தார்கள், தின்றார்கள் என்பதற்காக பல முஸ்லிம்கள் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேடிக்கையாகத்தான் நாம் இதை பேச வேண்டிய என்ன காரணம், வருத்தமானாலும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் மாட்டுக்கறியை அதிகமாக உலகத்திலே ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். உலகத்திலேயே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாட்டில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவாக இருக்கிறது. ஆனால் மாட்டுக்கறி வைத்திருந்தவர்களை இவர்கள் அடித்துக் கொள்வார்கள். அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் என்று ஒரு மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனம் குஜராத்தில் இருக்கிறது. உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு அந்த அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறது, ஹலால் மெத்தட்ல ஏற்றுமதி செய்கிறது. வேறு அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் தவிர அதன் உரிமையாளர் என்ன ஒரு மாறுவாடி. ஏன்னா முஸ்லீம்களுடைய பேரை வைத்தால்தான் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும், முஸ்லீம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் வைத்திருப்பார்கள். உரிமையாளர் ஒரு மாறுவாடி. மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நடத்தக்கூடிய அத்துணை பேரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். ஆனால் இங்கே வந்து இதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே முஸ்லிம்களை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்கிற பொழுது நாம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன நினைக்கிறார்கள், முஸ்லிம்கள் எல்லா மாமிசத்தையும் சாப்பிடுவாங்க, அத்தனையும் சாப்பிடுவாங்க என்று நினைக்கிறாங்க. அது கிடையாது என்பதை நாம் என்ன முதல்ல சொல்லியாக வேண்டும். நாம் தான் அதிகமான வரையறைகளோடும் கட்டுப்பாட்டோடும் மாமிச உணவை அருந்தக்கூடியவர்கள், உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். பறவைகள் என்று சொன்னால் எல்லா பறவைகளையும் உண்கிறோமா? கிடையாது. தரையிலே மேயக்கூடிய பறவைகளைத்தான் சாப்பிட வேண்டும். கோழி, வான்கோழி போன்றவற்றைத்தான் அது சாப்பிட வேண்டும். வானத்திலே உயரமாக பறக்கின்றதே அந்த பறவைகளை சாப்பிடக்கூடாது. கால்களால் இடுக்கி அழகால் கொத்தி தின்னக்கூடிய அந்த பறவைகள், வானத்தில் உயரமாக பறக்கக்கூடிய பறவைகள் எதையும் முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய கறி இருக்கிறது அதிகமான சூட்டை நம் உடம்புக்கு தரக்கூடியது. கோழியே கொஞ்சம் சூடு தான். நல்ல வெயில் நேரத்தில் 3 நேரமும் கோழி அடிச்சுட்டு போனா அடுத்த நாள் பிடிங்கிட்டு ஓடிடும், பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த உயரமாக பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம், எந்த பறவை நீங்க காக்கா, குருவி, அது இது எந்த பறவை எடுத்துக்கொண்டாலும் அவை உண்பதற்கு தகுதியானது அல்ல, ஹராம். எல்லாவற்றையும் சாப்பிடுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அதுபோல விலங்குகளை எடுத்துக்கொண்டால் தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடிய சில விலங்குகளை மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள். வேட்டையாடி உண்ணுகின்ற மாமிச உண்ணிகளை இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாது, ஹராம். ஆடு, மாடு, ஒட்டகம், இன்னும் மான், மிளா, நம்ம ஊர்ல மான், மிளா போன்றவற்றை தடை செய்திருக்க வனவிலங்கு என்ற அடிப்படையிலே உண்ணக்கூடாது என்று ஒரு வனவிலங்கு தடை சட்டம் இருக்கிறது. ஆனால் மலேசியாவுக்கு போனால்
பெரிய ஹோட்டல்கள்ல 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல மான்கறி அங்க அனுமதி, அங்கே தடை செய்யப்படல. கடந்த முறை போயிருக்கிற பொழுது மான்கறி நானும் சாப்பிட்டேன், விருந்தில் சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டல்ல, ரொம்ப சுவையாக இருந்தது. ஆனா இங்கே சாப்பிடுவதற்கு வனவிலங்கு சட்டத்தின்படி தடை இருக்கிறது, இவற்றையெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் வேட்டையாடி உண்கின்றனவே விலங்குகள், சிங்கம், புலி, நாய், அது இது, பூனை, நம்ம எலி வரை எல்லாவற்றிலும் பார்த்தால் அந்த சிங்கப்பல் கோரப்பல் இருக்கும். மனுஷனுக்கும் கோரப்பல் உண்டு, சிங்கப்பல் உண்டு. ஏன்னா மனுஷனும் மாமிச பச்சினி. வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுன்னா, வெஜிடேரியன் சாப்பிட்டா சிரிக்கிறது, டைஜஷன் ஆகிறது. எனக்கு ஆடு மாடு கோழி சாப்பிட்டா டைஜஷன் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? இதையெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கான உணவு அமைப்பு நமக்கு இருக்கிற பொழுது இது மனிதனுக்கு ஆகுமானது மாமிச உணவு. இந்த சிங்கப்பல் இருக்கும், குத்தி கிழித்து நீளமான வலிமையான நகங்கள் இருக்கும், அவற்றுக்கெல்லாம் கிழித்து சாப்பிடக்கூடிய எந்த விலங்குகளையும் மனிதன் சாப்பிடக்கூடாது. வேட்டை பிராணிகள் எதையும் சாப்பிடக்கூடாது. இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடலாம், எல்லா கடலும் சாப்பிடலாம். அவை உயிரோடு பிரித்து அரைச்சும் சாப்பிடலாம், செத்து போனாலும். நம்ம மீனெல்லாம் பெரும்பாலும் செத்து போன சாப்பிடுகிறோம். செத்தவற்றை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அது விலங்கு பறவைகள், கடல் வாழ் உயிரினம் கிடையாது. ஏனென்றால் ஒரு மீன் கூண்டிலோ மீன்களை வலையிலோ போட்டு பிடித்து விட்டார் என்று சொன்னால் அதான் தண்ணீரை விட்டு வெளியே வந்தவுடன் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனைத்தான் அது என்ன செய்யும், சுவாசிக்கும். வெளியே வந்தவுடன் அந்த தண்ணீரில் உள்ள ஆக்சிஜன் கிடைக்காத உடனே அது என்ன செய்ய, துள்ள ஆரம்பிக்கும். பார்த்திருப்பீங்க, கடந்து துடிச்சுக்கிட்டு துள்ளிட்டு கிடக்கும். துள்ளுகிற பொழுது அதனுடைய தலைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய செவில் பகுதி இருக்க, 2 செவிலை நிமிர்த்து பாருங்க. நிமிர்த்து பார்த்து என்று சொன்னா உள்ள பூ போல சிவப்பா இருக்கும். அதான் மீனுடைய நுரையீரல், இருதயம் எல்லாம் அதுதான். இந்த மீன் அந்த ஆக்சிஜனுக்காக வெளியே வந்தவுடன் குடிக்கிற பொழுது அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் போய் அந்த செவில் அந்த பூவுக்குள்ள போய் சேர்ந்துருது. இங்க மீன் உயிரோடு இருக்கிற பொழுது அந்த செவிலை நிமித்தி பாருங்க, நல்ல ரேசா லோஸ் கலர் தான் இருக்கும். அது இறந்தவன பாருங்க சிவப்பு கலரா மாறிடும். நம்ம நல்ல மீனா கெட்ட மீனாங்கிற பாக்குறதுக்கு அது நிமித்தி அப்படி பார்ப்போம், செவிலை நிமித்தி பார்ப்போம் அந்த பூ எப்படி இருக்குன்னு. அதுக்கு சிவப்பா இருந்தா நல்ல மீன் பிடிச்சி வரணும். அது கொஞ்சம் பிரவுன் கலர்ல கருக்க ஆரம்பிச்சா அந்த மீன் கெட்டு போச்சு. ஏன்னா அந்த ரத்தம் அந்த எல்லாமே இங்களும் டெபாசிட் ஆயிடும். மீன் 2-3 நாள் ஆன மீனால கெட்டு போனது நம்ம முடிவு செய்து கொள்வோம். அது குடிக்கிற துடியில எல்லா ரத்தமும் போய் அதனுடைய அந்த நுரையீரல் காட்டாக செயல்படக்கூடிய செவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூவுக்குள்ளே டெபாசிட் ஆயிருது. மீனுடைய உள்பகுதி முழுக்க சுத்தமாயிருது, ரத்தம் இல்லாமல் சுத்தமாகி விடுகிறது. அதனால்தான் மீன் செத்த போன பிறகு கூட அதை சாப்பிடலாம் என்று மார்க்கம் என்ன செய்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. அதுபோல கரையிலும் தண்ணீரிலும் வாழுகின்ற சில உயிரினங்கள் உண்டு, நண்டு போன்றவற்றை. இதில் சில கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அது மக்ரூ, தவிர்க்கலாம், வழியிலன்னா விருப்பப்பட்ட சாப்பிடு, ஆனா தவிர்க்க வேண்டிய உணவு என்று சொல்லி இப்படி சில மக்ரூ என்று சொல்லக்கூடிய தவிர்க்கக்கூடிய சில உணவு, ஆனால் அது தேவைப்பட்டால் சாப்பிடலாம் என்பதாகவும் இருக்கிறது. திருக்குரானிலே அந்த அல்-மாயிதா அத்தியாயத்திலே 96வது வசனத்திலே வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான், ஹஜ்ஜி செய்வதற்கோ உம்ரா செய்வதற்கோ இக்ராம் கட்டிய நிலையிலே கடல் மார்க்கமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் கடலிலே வேட்டையாடி மீன்களை வேட்டையாடி உண்ணலாம், இக்ராம் கட்டிய நிலை. ஆனால் அவர்கள் தரைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் வேட்டையாடக்கூடாது. இப்பெல்லாம் கிடையாது, மாறி போச்சு. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கான ஒரு சட்டம்னு கூட. தரை மார்க்கமாக வந்தவர்களும் பாலைவனத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்தான் மெக்காவுக்கு வருவார்கள். கடலிலே வேட்டையாடி இக்ராம் கட்டியவர்கள் வேட்டையாடி சாப்பிடலாம், ஆனால் தரையிலே வேட்டையாடி சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன பின்னணி தெரியுமா? ஹரம் எல்லை வந்துவிட்டால் ஹரம் எல்லைக்குள்ள ரத்தம் சிந்தக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இது போன்ற வரையறைகளை எல்லாம் இஸ்லாம் மிகச்சரியாக வகுத்து எல்லாவற்றையும் சாப்பிடலாம் என்பதல்ல, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று மற்ற சமூகங்களை விட உணவிலே அதிக கட்டுப்பாடை விதித்திருப்பது இஸ்லாமிய மார்க்கம் தான். இதுல மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் பன்றி இறைச்சி. இஸ்லாம் பன்றியை தடை செய்திருக்கிறது, பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது.
என்ன காரணம் என்று குர்ஆன்ல அந்த அல்-மாயிதா அத்தியாயத்திலே அந்த பட்டியலில் வருகிறது. காரணம் பேசப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பன்றிக்கறி ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், விலங்குகளிலேயே அதிகமான கொழுப்புள்ள விலங்கு பன்றிதான். ஆடு மாடு ஒட்டகம் சாப்பிடும் விலங்குகள் இருக்கிறது, வளர்ப்பு விலங்குகள் இருக்கிறது. பன்றியும் வளர்ப்பு விலங்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிகமான கொழுப்பு விலங்குகளிலே அதிகமாக இருப்பது பன்றிகள் தான். அது மட்டுமல்ல, நாம் இப்பொழுது ஆட்டையோ மாட்டையோ அறுத்து சமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவு பக்குவம் அடைவதற்கு, வெந்து பக்குவம் அடைவதற்கு ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது அளவு போதும். ஆனால் பன்றிக்கறியை சமைத்தால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அது என்ன செய்யும், வெந்துடும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆகாது. அதுக்கு 200-300 டிகிரி ஃபாரன்ஹீட் வேணும் அப்படிங்கிறாங்க. இவர்கள் சமைத்து சாப்பிட்டாலும் உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் சாகாமல் அவை உயிரோடு இருக்கிற காரணத்தினால் அது உடம்புக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும். நாடாப்புழுவாக மாறிக்கூட சில நேரங்களில் உடல் தோல்களை ஒத்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் என்று வருகிறது. எனவே பன்றிக்கறி தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பன்றியை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் மிகப்பெரிய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. பன்றியில் அதிகமான கொழுப்பு கிடைக்கிறது. பன்றி கொழுப்பை வைத்துக் கொண்டுதான் பெரிய பெரிய பிராண்டட் சோப்புகள் எல்லாம் செய்கிறார்கள். நிறைய சோப்பு கம்பெனிகள், பெரிய பிரபல்யமான சோப்புகளை முழுக்க பன்றி கொழுப்பு சேர்க்கப்படுகிறது. ஏன் பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் ஹேண்ட்பேக், ஹேண்ட்பேக்கே பன்றி கொழுப்புல செய்கிறாங்க. அவ்வளவு கொழுப்பு கிடைக்கிறது. அந்த கொழுப்பை பதப்படுத்தி எடுத்து மோல்டிங்ல கொடுத்து என்ன செய்கிறார்கள், ஹேண்ட்பேக் செய்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் தேய்க்கிறோமே தினசரி 2 தடவை 3 தடவை தேய்க்கிற டூத் பேஸ்ட்ல, ஷேவிங் லோஷன்ல, சாக்லேட்ஸ்ல, கார்ன்பிளாக்ஸ்ல, காஃபிஸ்ல, இன்னும் பல விஷயங்களில் உண்கின்ற சின்ன பிள்ளைகள் சாப்பிடுகிற எல்லாம் பன்றி கொழுப்பு சேர்க்கப்படுகிறது. முன்னால் என்ன செய்தார்கள், என்னென்ன சேர்க்கிறார்கள் என்று அந்த கண்டென்ஸ் என்ன இருக்கின்ற அதில் விவரம் கொடுத்துருவாங்க. பிக் ஃபேட் என்று வந்த உடனேயே அரபு நாடுகள் எல்லாவற்றையும் தடை செய்தது. கிட்டத்தட்ட 75% வியாபாரம் அதன் மூலம் இவர்களுக்கு தடைபட்டு போனது. எனவே கண்டென்ஸை கொடுக்காம இப்ப என்ன பண்றார்கள் என்று சொன்னா இ கோடு என்று ஒன்றை கொடுக்கிறார்கள். இ கோடு என்னது, நீங்க இ கோடு நம்பர் இருக்கும், இ கேபிட்டல் இ போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதுல என்ன E470A பாக்கெட்ல என்ன இருக்கும், ஃபேட் ஆசிட் என்று இருக்கும். ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு எண்ணெய் என்று இருக்கும். எந்த கொழுப்புன்னு பேச மாட்டான். நீங்க நெட்ல போகணும், கூகுள்ல போய் இ கோடு அடிக்கணும், E470A அடிச்சு பார்த்தா அவன் அதுல கொடுத்திருப்பான் மேபி டிரைவ்டு ஃப்ரம் அனிமல் ஆர் பிளான்ட் ஃபேட்ஸ் கொடுத்திருப்பான். இது அனிமலுடைய மிருகங்களுடைய கொழுப்பிலிருந்தோ அல்லது தாவரங்களுடைய கொழுப்பிலே இருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது. அனிமல் ஃபேட் கொடுப்பான்னு பன்றி கொழுப்புன்னு கொடுத்துக்க மாட்டான். இப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனத்திலே ஏமாற்றம் நடக்கிறது. அதே போல E470B என்ற கோடை அடிச்சு உள்ள போனீங்கன்னா மெக்னீசியம் சிட்ரேட், அது மருந்துகள் தயாரிப்பதற்கு, உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதுல போய் நெட்ல அடிச்சு பார்த்தா என்னடா இது E470B ஒண்ணு கொடுத்துக்க அடிச்சு பார்த்தா அல்ல உள்ள போட்டிருப்பான் could be sourced from animal fat. இது அனிமல் கொழுப்புல இருந்து, மிருகங்களுடைய கொழுப்புடைய மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் என்று பேசுகிறேன். பன்றின் கொடுக்கமானா இப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், பன்றி பிசினஸ் அதிகமாக செய்து கொண்டு எல்லா பொருட்களையும் அதை கலந்து என்ன செய்கிறார்கள் என்றால் வியாபாரம் உலகம் முழுக்க வர்த்தகம் பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த அறிவு நமக்கு வேண்டும். எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தவிர்க்கக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும். நாம் தேடுகிறோம் அல்லவா. பள்ளி பாட புத்தகத்திலே ஒரு சந்தேகம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க மாட்டான், பையன் வாத்தியார்ட்ட கேட்க மாட்டான். ஆனா ஒரு ஆப் செயலி ஒன்றை டவுன்லோட் பண்ணணும்னா இவனுக்கு தெரியாத 4 பேர்ட்ட கேட்பான். அவன் திட்டினாலும் கேட்பான், இது தெரியாத கேவலப்படுத்த வைக்கப்பட மாட்டான். திரும்ப 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 கேட்டு 4 பேரிடம் கேட்டு செல்போன்ல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஆனா பாடத்தில் சந்தேகமா இருந்து யார்ட்டையும் கேட்க மாட்டான்.
இப்படியெல்லாம் தேடுதல் நமக்கு இருக்கிற பொழுது இது குறித்த ஒரு தேடுதலும் அறிவும் இன்றைக்கு மிக அளவுக்கு நமக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு பழக்கத்துக்குரியவர்கள் முஸ்லிம்கள். ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். சீ தமிழ் தொலைக்காட்சியிலே தமிழா தமிழா என்று ஒரு விவாத அரங்கு நிகழ்ச்சி நடக்கிறது. அதிலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி விவாத அரங்கு 2 பக்கம் விவாதம் செய்ய உட்கார வைத்துக் கொண்டு அதன் விவாத நெறியாளராக இருக்கக்கூடிய இயக்குனர் கரு பழனியப்பன் அந்த விவாதத்தை நடத்துகிறார். தலைப்பு என்னன்னா, மிகச்சிறந்த உணவு அசைவ உணவா சைவ உணவா. சிறப்பு விருந்தினராக அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த சமையல் கலை வல்லுநர் தாமு அழைக்கப்பட்டிருக்கிறார். பார்த்திருப்பீங்க, விளம்பரம் தான் வருவார். நல்ல பேர், கனத்த உடம்போடு இருப்பார். தமிழ்நாட்டில் நம்பர் 1 சமையல் கலை வல்லுநர் நிபுணர் அவர் தான் தாமு. விவாதம் நடந்து முடிஞ்ச உடனே இறுதியாக நெறியாளர் கருப்பழனியப்பன் தாமு அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய 40 ஆண்டு கால சமையல் கலை அனுபவத்தில் மிகச்சிறந்த ஒரு சைவ உணவு எது என்று சொல்லுங்கள், மிகச்சிறந்த அசைவ உணவு எது என்று சொல்லுங்கள் என்கிறார். தாமு சொன்னார், என்னுடைய சமையல் கலை அனுபவத்தில் மிகச்சிறந்த சைவ உணவு வெண்பொங்கல். அதாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் முழுக்க மனிதனுக்கு ஏற்ற உணவு. பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், முந்திரி பயிர், சேரப்பு எல்லாமே மனிதனுக்கு ஏற்றது. மிகச்சிறந்த சைவ உணவு வெண்பொங்கல் தான். சரி, மிகச்சிறந்த அசைவ உணவு எதுன்னு கேட்டா சொன்னார், மிகச்சிறந்த அசைவ உணவு எது தெரியுமா? முஸ்லீம்கள் நோன்பு காலத்தில் அருந்துகின்ற, நோன்பு திறப்பது அருந்துகின்ற நோன்பு கஞ்சி தான் மிகச்சிறந்த அசைவ உணவு. கறிகஞ்சி சாப்பிட்டுக்காரு, நோன்பு கஞ்சி தான் மிகச்சிறந்த அசைவ உணவு. ஏனென்று கேட்டோம், அவர் அந்த நோன்பு கஞ்சியை பற்றி ஒரு 5 நிமிடம் அற்புதமாக பேசுகிறார். என்னென்ன சேர்க்கிறாங்க, பட்டினியாகவே கிடக்கக்கூடிய உடம்புக்கு அது சேருகின்ற பொருட்கள் எப்படி சக்தியை கொடுக்கிறது, நிவாரணத்தை கொடுக்கிறது, உடம்பினுடைய அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் செயல்படுவதற்கு எப்படி ஊக்கப்படுத்தி என்று விரிவாக பேசுகிறார். என்று சொன்னால் அறிவார்ந்த உணவு பழக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தில் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு என்பது உண்டு. எதை சாப்பிடக்கூடாது என்பதில் கட்டுப்பாடு, எதை சாப்பிடலாம் என்பதில் கட்டுப்பாடு மட்டுமல்ல, எவ்வளவு சாப்பிடுங்கிற கட்டுப்பாடு இருக்கு. உண்ணுங்கள், பருகுங்கள், அளவை கடக்காதீர்கள். இது குர்ஆன் வசனம். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம்முடைய விருந்துகள்ல எவ்வளவு வீண் விரயம் ஆகிறது. அல்லாஹ் அவர்களை விரும்புவதே இல்லை என்று பேசுகிற பொழுது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்ணுகிற பொழுது நீ ஒரு கட்டுப்பாட்டை உனக்குள் விதித்துக் கொள். உன் வயிறு இருக்கிறதே, அந்த வயிற்றை 3ஆக பகிர்ந்து கொள். 3 பங்கு வச்சுக்கணும் வயிற்றை. முதல் பங்கை, ஒரு பகுதியை உணவால் நிரப்புங்கள், ஒரு பகுதியை தண்ணீரால் நிரப்புங்கள், ஒரு பகுதியை வெற்றிடமாக காலியாக விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நோய் வராது. இது பெருமானாருடைய அறிவிப்பு, ஹதீஸ். நாம செய்யறோமா? ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காலியாக விடுறோமா? கல்யாண வீட்டில் போய் உட்காரும் போது இந்த கேள்வி கேட்கவே கூடாது. பந்தில உட்காரும் போது வளைச்சி வளைச்சி அடைக்கிறான். ஆண் திறந்தா அலி பிரியாணி தொண்டையில இருந்து எட்டி பார்க்கு, அப்படி அடிக்கிறான். இப்படி கழுத்து வரை சாப்பிட்டான் நம்ம ஆள். அப்படிதானா? என்ன பாயாசத்தை சாப்பிட்டேன்னா அதையும் குடுங்கிறான். இல்ல உள்ள இதுவரை சாப்பிட்ட குடுங்க. பாயாசங்கிறது ஜனாதிபதி போலங்கிறான். ஒரு நெருக்கடியான ஒரு பெரிய கூட்டத்தில் ஜனாதிபதி வந்தா கூட்ட விலைக்கு வழிவிடும். இல்ல, பாயாசத்தை கொடுத்து பாருங்க, உள்ள போகுதா இல்லையா பாருங்க. எந்த கட்டுப்பாடு நமக்கு கிடையாது. கிடைச்சா குடிச்சிறது. ஆனா கட்டுப்பாடு, இந்த உணவை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, எப்படி சாப்பிட வேண்டும் என்ற அளவிலும் இருக்கிறது, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். நம்முடைய இந்திய தேசத்திலே இந்த ஹலால் பேணுதல் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய அற்புதமான வாழ்க்கை நெறி இருக்கிறது. இது ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டது, புரட்சியை வளர்த்து விட்டது. 1857 இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்ட முதல் புரட்சி எது என்று சொன்னால் சிப்பாய் புரட்சி. 1857 இந்த சிப்பாய் புரட்சிக்கு தோன்றுவதற்கு வேர் காரணமாகவும் விதை காரணமாகவும் அமைந்தது எது என்று சொன்னால்
முஸ்லிம்களுடைய ஹலால் ஹராம் பேணுதல் தான். 1956 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய பிரிட்டிஷ் ராணுவத்தில் முழுக்க இந்தியர்கள் தான் இருந்தாங்க. 99% இந்தியர்கள் தான். அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் இருப்பான், ஆங்கிலேயன் இருப்பான். 1856 என்ஃபீல்டு ரக துப்பாக்கி என்று ஒரு துப்பாக்கியை என்ன செய்தார்கள், அறிமுகம் செய்தார்கள். அந்த துப்பாக்கியும் துப்பாக்கியை போட்டக்கூடிய லோட் பண்ணக்கூடிய தோட்டாக்கள் ரைபிள்ஸ் என்ன செய்ததுன்னா பிரிட்டன்ல தயாரானது. அங்கிருந்து கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. பல மாதங்களாக கல்கத்தா துறைமுகத்திலே வந்து இறங்குவதற்கு. எனவே இந்த தோட்டாக்கள் பல மாதங்கள் ஆன காரணத்தினால் உப்பு காட்டு ஈரகாட் படிக்கிறதுனால துருப்பிடிச்சிட்டுனா லோட் பண்ண கூட வெளியே வராது, பிரச்சனை பண்ணும் துப்பாக்கியிலிருந்து. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், கடினமான கட்டியான பாலித்தீன் பேக்குகள்ல பன்றி கொழுப்பு அல்லது மாட்டு கொழுப்பை விட்டு அதுக்குள்ள இந்த தோட்டாக்களை போட்டு பேக்கிங் போட்டு இங்க அனுப்பி வைத்தார். வங்காளத்தில் இருந்து 19வது படைப்பிரிவில் முதலாக அதை அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த படைப்பிரிவில் இருந்த முஸ்லிம் ராணுவ வீரர்கள், நாங்கள் இந்த துப்பாக்கியை தொடமாட்டோம், இந்த தோட்டாவை பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த பேக்கிங் வந்து கையால அவசர போர்க்களத்துக்கு நின்றுகிட்டு கையால பிடிச்சிருக்க முடியுமா, முடியாது, கடினமான பேக்கிங். எனவே பல்லால கடிச்சுதான் என்ன செய்யணும், அதை கிழிச்சு தோட்டாக்களை வெளியே எடுத்த துப்பாக்கியில் லோட் பண்ணணும். அப்பொழுது அந்த கொழுப்பு வாயில் படுவதற்கு, கையில் பட்டு உணவு வந்து வாயில் செல்வதற்கு வாய்ப்பு காரணத்தினால் அன்று எங்களுக்கு விலக்கப்பட்ட உணவு. எனவே இந்த தோட்டாக்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று புரட்சியை ஆரம்பித்தார். உயர் சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் மாமிசம் சாப்பிடுவதில்லை. எனவே அவர்களும் முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டு புரட்சி ஆரம்பித்தார்கள். இந்த புரட்சி மற்ற ராணுவ முகாம்களுக்கும் பரவியது. மிகப்பெரிய ராணுவ முகாம்களாக அன்றைக்கு இருந்தது பெர்காம்பூர் ராணுவ முகாமும் மீரட் ராணுவ முகாம் தான். பெரிய புரட்சி ஏற்பட்டு ஏற்கனவே முஸ்லிம் இவர்கள் மீது ஒரு விதமான வெறுப்போடு இருந்தார்கள். யாரு? முஸ்லிம் வீரர்கள். இந்த பிரச்சனை அவர்களுக்கு அந்த வெறுப்பை காட்டி பிரிட்டிஷாரை எதிர்த்துக் கொண்டு வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, எனவே என்ன செய்தார்கள், நாங்கள் தொடமாட்டோம் என்று மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை நடத்திய போது போராட்டம் நடத்திய அத்தனை வீரர்களும் கைது செய்யப்பட்டார்கள். கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு வீதிகளில் அவருடைய ஆடைகள், யூனிஃபார்ம், அந்த ராணுவ சீருடைகள் கத்தியால் கிழிக்கப்பட்டு அரைகுறை நிர்மாணப்படுத்தப்பட்டு அவர்களை விலங்கால் அடித்து லெப்ட் ரைட் லெப்ட் என்று வீதியில் அசிங்கப்படுத்தி பெரேடு நடத்தினார்கள். இதனால் கொதித்து போன அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள், மீரட் சிறைச்சாலை ராணுவ முகாமிலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் 2000 பேர் குதிரைப்படை தளபதியாக இருந்த ரிசால்தார் ஹுசைன் அலி என்பவர் தலைமையிலே 2000 குதிரைப்படை வீரர்களும் மற்ற வீரர்களும் சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தார்கள். எதிர்த்த அத்தனை ஆங்கிலேயர்களையும் கொலை செய்தார்கள். டெல்லி சலோ, மாமன்னர் பகதூர் ஷாக்கு ஜெய் என்று சொல்லக்கூடிய கோஷத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அதன் பிறகு அதனுடைய வரலாறு என்ன என்பது விரிவாக பேச வேண்டிய விஷயம், வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம். எனவே இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று பேசப்படக்கூடிய முதல் சுதந்திர போராட்ட கிளர்ச்சிக்கு, போராட்டத்திற்கு, புரட்சிக்கு வித்திட்டது எது என்று சொன்னால், தூண்டிவிட்டது எது என்று சொன்னால், பொதுநிலைக்கு அந்த போராட்டத்தை கொண்டு சென்றது எது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய ஹலால் ஹராம் பேணுதல். இந்த பேணுதல் என்று சொல்லக்கூடியது சாதாரணமான விஷயம் அல்ல. நிறைய சம்பாதிக்கிறோம், எடுக்க வைக்கிறோம். தயவு செய்து ஹலால் ஹராம் பேணுதலில் சரியாக இருங்க. என்னதான் அதில் சமரசம் கருதிக் கொண்டாலும் நோ காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் இவற்றை மிகச்சரியாக பின்பற்றுகிற பொழுது மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், தெரிந்தவர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்திலே ஹலால் ஹராம் கலந்த அற்புதமான வாழ்க்கை நெறியை அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசப்படாமல் சொல்வதற்கு நாம் முயல வேண்டும். நல்ல புரிதல் இதன் மூலம் ஏற்பட்டது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய மகிமை என்றைக்கும் சிறந்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.